ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் குரோமது வீடியோ பார்க்க போகிறோன்னா பிடிசியோட ப்ரீவியஸ் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம்க்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து வந்திருக்குனே வந்து சொல்லலாம். அண்ட் பிடிசியோட வீக்லி கேண்டில் க்ளோஸ்மே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 EMA மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. அண்ட் நேற்றுலேருந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நம்ம நேற்று வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டல் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் மூவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அந்த டிசெண்டிங் சேனலோட அப்பர் ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுதுன்னா நெக்ஸ்ட் பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $90,000 $94,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அண்ட் இன்றைக்கி மண்டே வேறு யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிரிப்டோ மார்க்கெட்டுமே நைட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து ஆகலாம். ஸோ பிடிசி 80,500லேருந்து இப்போ ஒரு 87,500 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயினோட வீக்லி க்ளோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 100 EMA மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோல்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவான ஒரு சைன்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் பிடிசி ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணணும். அண்ட் பிட்காயினை பொறுத்தளவு அதோட பாட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட இருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணுறோன்னா ஸோ பிடிசி வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோன்னா ஹையர் லோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்தது April 8, 2024 அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32% கிட்ட வந்து கரெக்ஷன் எடுத்ததுன்னா இந்தியரோட ஜான்வரி மந்த்து. ஸோ அதுக்கப்புறம் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்போல்லாம் பிடிசி ஒரு 30%லேருந்து 35% வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பவுன்ஸ் ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரெக்கவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். சப்போஸ் இன்னுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி டம்ப் பண்ணணும்னு வந்து பார்த்தாங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா 76,000லேருந்து 72 வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அப்படி அது போனோன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலி பிட்காயினுக்கு $80,000லேருந்து $84,000ன்றது ETF ஃபிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பையிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $74,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ETF ஃபிலிம்ஸோட பையிங் ரேஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டம்ப் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 7 டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மார்க்கெட்டில் இந்த டம்ப் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் பண்ணி தான் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மந்தோட பீக்ல இருந்து கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட $1.34 ட்ரில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து ஆயிருக்கு. அண்ட் வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா பிட்காயினோட RSI வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா 3 years பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்சோல் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சோல் ஆயிருக்குன்னு சொல்லலாம் பிடிசி. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் ஒரு ரெக்கவரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட் பார்த்தோன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. பட் இருந்தாலுமே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படியா இந்த பிரேக் அவுட் வந்து ஆகக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் மற்ற எல்லா ஆல் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பிட்காயின்மே பம்ப் ஆகுது, டாமினன்ஸுமே பம்ப் ஆகுறதால தான் ஆல் காயின்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கல. ஸோ ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஏரியாவை டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணணும். அண்ட் USDT டாமினன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த டம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகணும். ஸோ அப்போ தான் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகாமல் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரெக்கவர் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது மேக் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்துருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.